ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் SM சுகுமார் திமிரி நகர பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக அரசின் சாதனைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துரைத்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மேலும் திமுக அரசு கள்ளச்சாராயம் சம்பவங்களில் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கியதாக விமர்சித்த அவர், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கட்டுமான தொழிலாளர்களுக்கு அசம்பாவிதம் ஏற்பட்டால் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். பருப்பு எண்ணெய் இதெல்லாம் தரமானது கொடுத்தா நீங்க கடையில வாங்க மாட்டீங்க. அப்ப கடையில விலைவாசி குறையும். இந்த மாதிரி தொலைநோக்கு பார்வையோடு ஐயா எடப்பாடியார் ஒன்றொன்றா செய்யறார். அது மட்டுமில்ல, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஃப்ரிட்ஜ், ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 2000 மாதம். இந்த மாதிரி பல திட்டங்கள். பஸ்ல போனா ஆணும் போலாம் பெண்ணும் போலாம், 2 பேருக்குமே கட்டணம் இல்லா பேருந்து. இந்த மாதிரி தொலைநோக்கு திட்டத்தோட ஐயா எடப்பாடியார் உங்களுக்கு செய்ய காத்திருக்காரு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.